ஹாய் வயசு 2009 பிட்காயின் லான்ச் ஆச்சு. அப்பதான் பேங்க்ஸ் கண்ட்ரோல் பண்ற இந்த மணிக்கிட்ட இருந்து எல்லாத்துக்குமே விடுதலை கிடைச்சிச்சு. ஆனா அந்த பவர் பாத்தீங்கன்னா ஆடியன் பீப்புள் கிடைக்கல. அப்படியே உலகத்துல 2% பீப்புள் பட்டு தான் அந்த பவர் போச்சு. ஸோ வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல பவர்ஃபுல்லான இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பிக் வேல்ஸ் அந்த பவர் எடுத்துக்கிட்டாங்க பிட்காயோட பவரை. இது ஏன் அப்படின்னா பிட்காயோட சப்ளை ரொம்ப கம்மி, 21 மில்லியன். ஆனா இப்பதான் நம்ம சீன் மாறப்போகுது. இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா மைண்ட் பண்ணிட்டு அந்த இன்டர்லிங்க் டோக்கன் ITLG இது எல்லாத்தையும் மாற்ற போகுது. ஏன்னா இன்டர்லிங்க் கண்ட்ரோல் பண்றதா உருவாக்கப்பட்டது இல்ல. ஏன்னா இது நான் பில்ட் ஃபார் வேல்ஸ், இது பில்ட் ஃபார் ஹியூமன்ஸ். ஏன் அப்படின்னா பிட்காயின் சேஞ்ச் எடுத்த மணி. பிட்காயின் ஒரு கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணிச்சு, ஒரு வேல்யூ கொடுத்துச்சு. ஆனா இன்டர்லிங்க் அப்படின்றது ஒரு சிஸ்டம் உருவாக்குறது, ஒரு சிஸ்டத்தையே ரீப்ளேஸ் பண்ண போகுது. பிட்காயின் நம்ம வேல்யூக்காக ஸ்டோர் பண்ணோம், ஆனா இன்டர்லிங்க்ல ட்ரஸ்ட்டுக்காக நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹியூமன் வேல்யூ, ஹியூமன் ட்ரஸ்ட். இந்த இன்டர்லிங்க் டோக்கன் ஐடியல் ட்ரேடிங்கோட ஸ்டாப் ஆக போறது கிடையாது. நம்ம பிட்காயின் மாதிரி இந்த ஈச் டிரான்சாக்ஷன் பேமெண்ட் பாயிண்ட் அண்ட் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உண்மையான கொஸ்டின் ITL பிட்காயினை பீட் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. The real question is ஃபியூச்சர்ல ஈச் இண்டிவிஜுவல் பர்சன் அவரோட ஓன் காயினா ITL ஓன் பண்ணுவாங்க. அதான் ரெவல்யூஷன். ஏன்னா பிட்காயின் பில்ஸ் வித் செயின், பட் இன்டர்லிங்க் பில்ஸ் வித் ரியல் ஹியூமன் நெட்வொர்க். ஸோ அதனால சொல்றேன், ஒரு மைண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, கன்சிஸ்டன்டா மைண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர் நமக்கானது. தேங்க்யூ.